இதே நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், திருட்டு திமுகன்னு வாரு. என்ன தேடுறாங்க? ஆனா 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 இப்ப ஆரம்பிக்கும் போது இனிக்குது திமுகன்றாரு. நக்கல்யா அவனுக்கு என்னன்ற ரகசியத்தை நீங்க சொல்லணும் கண்டிப்பா. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த திராவிட மாடல்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இந்த சமூக நீதி சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? சமூக நீதியை தொடர்ச்சியாக சவப்பட்டியில் ஏற்றி கொண்டிருப்பது இவர்கள் தான். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி பயங்கரமா உருட்ட வேண்டியது. தொடர்ச்சியாக இங்கே கஞ்சா பிடிபட்டு கொண்டே இருக்கிறது. மாசு சொல்றாரு 0% கஞ்சா, 0% கல்டிவேஷன். இது என்ன பிரமாதம்? அப்ப இது வரைக்கும் பிடிபட்டதெல்லாம் கஞ்சாவா கருவேப்பிலையா சார்? என்ன நம்ம பேசுறா? குறிப்பா இன்னொரு விஷயம், நேத்து பிடிபட்டிருக்காங்க சென்னையில துறைப்பாக்கத்துல ஒரு பொண்ணு சரணியான்னு சொல்லி 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வச்சு அவங்க மாசுவோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இப்ப வெளியில வருது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 0% கஞ்சான்னு சொன்னது உங்கள்கிட்ட இல்ல, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னன்றதை நீங்க சொல்லணும் முதல்ல. நக்கல்யா அவனுக்கு. ஏன்னா கஞ்சாவை ஒழிப்போம், அபினை ஒழிப்போம், ஹெராயினை ஒழிப்போன்றது எங்கயா ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது, தேவைப்படும் போது எடுத்து விற்க வேண்டியது. கரெக்டா கட்டுவிட்டா? எனக்கு டவுட், உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எவ்வளவு பெரிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த சிஸ்டம் உங்க கையில இருக்கும் பொழுது காசியப்பம் பாத்திர கடையிலிருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான் சார். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சக்கர நாற்காலி கிரிக்கெட்டிற்கான இந்திய அணி கேப்டன் என கூறி வலம் வந்திருக்கிறார். உலக கோப்பையில போய் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பையுடன் அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் வினோத் பாபு. இதுல என்ன வேடிக்கைனாக்கா, ஏங்க ஒரு உலக கோப்பை ஜெயிச்சாக்கா 1 கப்பு கொடுப்பாங்களா 2 கப்பு கொடுப்பாங்களா? சின்னவரை பார்க்கும் போது ஒரு கப்பு, முதலமைச்சரை பார்க்கும் போது ஒரு கப்பு. வினோத் பாபுவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அழைத்து சென்று வாழ்த்து பெற்றினார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இத உச்சபட்சமா அந்த போதை கலாச்சாரம் என் இளைஞர்களை எந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்குனாக்கா, சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல குடிக்கிற காட்டுல வருதா வரலையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பக்கத்துல குடிக்கிறவனை குடிக்காம பாத்துக்கங்க, இதை ஏன் வேலையா? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான். ஏங்க டாஸ்மார்க் மூடுறதுக்கு உங்க வேலையா எங்க வேலையா? 200 கிராம் பால் இருக்கு இல்லையா, அதுல விலை வச்சாங்க அரசாங்கம், என்ன தெரியுமா? 10 ரூபா 50 காசு. நீங்க 10 ரூபா 50 காசு நீங்க செல்லுமா? யாராவது கொடுத்து வாங்க முடியுமா? அப்ப நம்ம எவ்வளவு 10 ரூபா கொடுத்தா வாங்குவாங்களா? அப்ப 11 ரூபாய் கொடுக்கணும். அப்போ ஒரு 50 காசு அரசாங்கத்துக்கும் இன்னொரு 50 காசு எங்க போகுது? பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் நெருங்கின உடனே 3000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க மக்களை காப்பாற்றுகிறோம். கரெக்டா கட்டுவிட்டா? உண்மையாலுமே நீங்க மக்களை எப்படி காப்பாற்றணும்? மாசம் மின் கட்டணம் குறைக்கிறீங்களா? குறைச்சிங்களா? 500 ரூபாய் கட்டினாலும் 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? இந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இங்க வந்து நம்ம சாட்ட ப்ரோ கொஞ்ச நாளா ரொம்ப சேட்ட ப்ரோ, சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படவே இல்லை அப்படின்னும் பொழுது சினிமாவை விட்டு இன்றைக்கு வந்தவர்கள் பல நபர்கள் பாத்தீங்கன்னாக்கா தார்சி எடுத்து தூக்கிட்டு போய் அந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் திமுக பக்கம் இருக்கிறாங்க. சினிமாக்காரன் பின்னாடி போகவே கூடாதுன்னு தொடர்ச்சியா நீங்க பேசுறீங்கன்னாக்கா, முதல்ல இந்த அரங்கத்துல இருந்து இறங்கி அங்க போய் உட்கார வேண்டியது நம்ம சாட்ட ப்ரோவும் நம்ம போஸ் வெங்கட்டும் தான். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஜட்ஜா நடிச்சாரு, ஒரு இதுல வந்து கான்ஸ்டபிளா நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மிமிக்ரி அவர் மாதிரி பண்ண வராதுங்க. இப்ப நடிச்சீங்கல்ல போலீஸ் ஆவறதுல, நீ நடிகன்னா கூட்டம் வரும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிருந்தா கூட பரவாயில்ல. நயன்தாராவை அனுப்பிச்சா கூட்டம் வரும், சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும். இது ஒரு பேச்சு. நாங்க எங்க தளபதியை பத்தி வீட்டுல உட்காந்து எங்க அக்கா கூட, எங்க அம்மா கூட, என் பொண்டாட்டி கூட, புள்ள கூட உட்காந்து பேசுவோம். நீ அதே மாதிரி சன்னி லியோனை பத்தி கூட்டுல உட்காந்து பேசுவியா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எப்பா இந்த கேசரிய பார்த்தா பூரா பயிலும் பயப்படுறிய, எல்லாரும் சுகர் பேஷண்டான்னு ஓயாம ஒண்ணுக்கு வரும்னு. விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு இப்படி நின்னாரு போராட்டமெல்லாம் பேசுறாரு. சரி, நான் ஒண்ணு செய்யட்டுமா? அன்பு தம்பிகளே, அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும். அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். போட்டு முடிச்சு விட்டாரு. கொஞ்சம் நஞ்சம் பேச்சு கிடையாது. மண்டைக்குள்ள மயில் தான் பார்த்தா மூளையும் இந்த பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க, அதுக்கு அது ஒய்ஜி மைந்தனுக்கு தெரிய, ஒய்ஜி மைந்தனை குழந்தையால கூட்டி கொடுக்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நீ மராட்டிய, நீ பச்சை தமிழா என்ன தெரியும்ல? 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா அதுக்கு அவங்க ஆத்தா கூட ஒண்ணு வாத்தா தப்பு செஞ்சுக்கணும், இல்ல தாத்தா தப்பு செஞ்சுக்கணும். அவர் ஒரு கன்னடரு, அவர் ஒரு இது, அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல. எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசுனீங்க, தனுஷ பத்தி பேசுனீங்க. மருமகன் தனுசு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். அந்த கண்டிக்க வக்கில்ல உன் மகன் சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து இவன் கூட இருக்கானே தெரியல. அந்த கண்டிக்க வக்கில்ல உனக்கு. உன் மகன் மூத்த மருமக ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் செஞ்சு ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நாளைக்கு தானே சாகணும். கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல பிள்ளை பத்துவா மகன் ரஜினிகாந்த் மகன். உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, விஜயகாந்த் அவர்களை வந்து அவன் தெலுங்க இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிருக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த் பேசியது யாரு? நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிர் அளவு. ஜெயலலிதா கருணாநிதியே தலைவன்டா என் கேப்டன். தண்ணி எல்லாம் ஜுஜும்பிட சீமான் எக்கோவைய சீமான் நீ பழைய சாமான். அம்மா ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு, இப்ப பார்த்தேன். அண்ணே சொன்னா கேட்டுக்கணும். அண்ணே சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சா அப்படியே நின்னா விஷம் ஏறாது. ஒரு கட்டுவிரியா பாம்பு கொண்டு வாங்க, கடிக்க விட்டு பாப்போம். சாட்ட புறவை இப்ப கடிக்க விடுவோம். என்னையா போட்டு கொடுக்குற? ஏய், இந்த ஆள் பேச்சு கேட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. நீங்க அதே மாதிரி அமைதியா இருங்க. விஷம் ஏறுதா இல்லையா நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும். செத்திருப்ப. ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தா உதயநிதி அவர்கள் இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வருவாரு. அண்ணன் திருமாதான் சொன்னாரு, திமுக ஒரு கொடிய விஷப்பாம்பு, கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் கலந்து இருக்கக்கூடிய பாம்பு, அவர் பக்கம் நமக்கு போக மாட்டோம். யார நம்புறேனே தெரியல. சிட்டி இப்படி பண்ணிட்டானா? ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இனமான உள்ளவன் தன்மானம் உள்ளவன், உயிருள்ள வரைக்கும் இந்த திமுகவுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப உங்களுக்கு என்ன இல்லைன்றது அவர் தான் சொல்லணும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அண்ணன் கமலஹாசனை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, தார்ஸ்லேண்டுக்கு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டு இது வரைக்கும் திமுக அழித்துதான் வரலாறு. இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு சரிசமமாக இடத்தை கொடுத்து அவர்களை வளர விட்டுருக்காங்க. எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த தை பிறந்த பிறகு வழி பிறக்கும். நிச்சயமாக தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.